ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஆக்டர்ஸ் நயன்தாரா பற்றி தான் பார்க்க போகிறோம். சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ்லேயே வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கின ஆக்டர்ஸ் நயன்தாராவை பற்றி நம்ம உங்களுக்கு சொல்லி தான் புரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்களுடைய படங்கள் வந்து அப்படியே அதுக்குன்னு வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இன்றைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து வயசு 40 வயசு ஆகுது. ஆனால் நயன்தாராவோட படம் வந்தாவே வந்து அவளை எப்படியாவது வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் நம்ம நல்லா பார்க்கணும், ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஃபுல் ஹெச்டியில் பார்க்கணும், அப்போ தான் வந்து நல்லா கிக்காக செம்மையாக இருக்குன்னு சொல்லி நயன்தாராவை பார்க்கறதுக்காகவே பல பேர் வந்து எப்படா படம் வரும் தியேட்டருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி தான் சமீபத்தில் வந்து டாக்ஸிக் அப்படின்ற படம் வந்து இப்போ வரப்போகுதுங்க. அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலையில் வந்து நயன்தாரா இறங்கியிருக்காங்க. ஆனால் நயன்தாரா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்து படங்கள் வரும்பொழுது அந்த டீம் கூப்பிட்டாலும் அதுக்கான ப்ரொமோஷனுக்கு வந்ததில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து நயன்தாரா மேலே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே ஏன் போனாங்க, இந்த டாக்ஸிக் படத்துடைய ப்ரொமோஷனுக்கு ஏன் போனாங்க அப்படின்ற கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஒரே பதில் வந்து யாஸை வந்து சொல்லியிருக்காங்க. யாஸ் வந்து என்னை கூப்பிட்டாரு, அதனால தான் வந்து நான் வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த டீலிங்கில் எந்த வேலையில் போகுது அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். நயன்தாராவை பொறுத்தவரை வந்து பல பேர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பல பேர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய இடத்துட்ட அடிபட்டு குத்து வாங்கி தான் இப்போ வந்து இந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து வந்திருக்காங்க. ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அளவுக்கும் இன்றைக்கி வந்து இவளுக்கு ஒரு பேன் இண்டியா மூவி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கஷ்டம் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் இந்த டாக்ஸி படத்துடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்ட நயன்தாரா என்ன ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்குறதுக்கே வந்து நல்ல ஒரு கில்மா இதில் இருக்கிற ஒரு துணியை போட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆடம்பரமான விலை உயர்ந்த நகைகளோட நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக ஜிகுன்னு இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு போயிருக்காங்க. அது ஒரு பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேன் இண்டியா ஆக்டர் கேஆர் அத்வானி இருக்கா பார்த்தீங்களா, கேஆர் அத்வானியும் நயன்தாராவும் மீட் பண்ணிக்கிற ஒரு சம்பவம் நடக்குங்க. அந்த சம்பவத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஒரு மூவியில் வந்து நல்லாவே தெரியுது நயன்தாரா இருக்கிற அந்த ஜெலஸ் என்னன்றது. ஆனால் உங்ககிட்ட என்ன இல்லை இப்படி ஒரு வெறி கொண்ட பார்வை பார்க்குற அப்படின்ற மாதிரியே நம்மளுடைய இளைஞர்களோட கேள்வி வந்து இணையதளம் முழுக்க நிரம்பியிருக்கு. ஆனால் நிச்சயமாக வந்து கேஆர் அத்வானி வந்து ப்ரெசன்ஸில் அந்த ஸ்டேஜில் நல்லா இருந்திருந்தாலும் எல்லா சரக்கும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஆராவோட நயன்தாராவோட ரொம்பவே நிறையா இருக்குது. ஏன்னு கேட்டால் கேஆராவோட எதுக்கும் வந்து குறைஞ்ச அளவுக்கான சரக்கு வந்து நயன்தாராட்ட இல்லை அப்படின்றது நீங்களும் நம்புவீங்க, நானும் அதை தான் சொல்கிறேன். நயன்தாரா மட்டும் முடிவு பண்ணி கேஆராவோட இன்னும் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரெசன்ஸ் வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தா இன்னும் கேஆராவுடைய முன்னிலையோட தூக்கி நிமித்தி காட்டி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து மிரள விட்டுருக்கலாம், தெறிக்க விட்டுருக்கலாம். ஆனால் எவ்வளோ அடக்கமாக ஒடுக்கமாக போனாலும் அதில் வந்து தன்னுடைய அந்த ஒரு பாணியை டிஃப்ரெண்ட்டான பாணியை காட்டணும். அதே இதில் அந்த சவுத் இண்டியன் லுக்கில் கலந்த ஒரு செக்ஸியான தோற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்ற இதில் தான் வந்து நயன்தாரா வந்து இப்படி ஒரு ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸில் நம்மளுடைய இளைஞர்களை அவங்களுடைய ஃபேன்ஸை கவரும் விதமாக இப்படி ஒரு உடையை வந்து சூஸ் பண்ணி போயிருக்காங்க. இன்றைக்கி இணையதளம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாகவே வந்து கேஆராவுக்கும் நயன்தாராவுக்கும் தான் போட்டியே நடந்துகிட்ருக்கு. இதில் நிச்சயமாக வந்து நம்மளை பொறுத்தளவுக்கு நயன்தாரா தான் வின் அப்படின்னு நினைக்கிறேன். கேஆரா வந்து அடுத்தபட்ச விஷயம்தான். அதுக்காக கேஆராவை பிடிக்காது அப்படின்னு இல்லை, ஆனால் நயன்தாராவை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நயன்தாராவை பிடிக்குமா, கேஆராவை பிடிக்குமா அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். பார்க்கலாம் இன்னொரு சூப்பரான அப்டேட்டோட.